வணக்கம் சார். திமிர் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் பிளாக் புல்லட் 350 கிளாசிக் 2020 டிசம்பர் லாஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா TN 83 திருப்பத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி இன்ஜினு செல்ஃபு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓடிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20,900 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி அவுட்லுக்கு எல்லாமே ஃபுல் பம்பர் போட்டு ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்குது. பேக்கில் பார்த்தோன்னா புது டயரு, ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 80 to 90% எடுத்தால் நம்ம எதுவுமே நம்ம செலவு பண்ணதால் அப்படியே ஓட்டலாம். ஃபுல் சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷன் இருக்குது. இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீபான் டைப்பில் வந்து புல்லட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் வராது. இதில் கிக்கரோட இதுதான் இந்த வண்டியோட இது. ஸோ இந்த மாடலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி வந்து கஸ்டமர் கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,72,000 கேட்குறாங்க. வண்டி ரேட்டு ஃபிக்ஸட் நெகோஷியபிள் தான். அவரோட ரேட்டு சொல்லிட்டாரு. நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன ரேட்டு கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரேட் எடுத்து கொடுத்துலாம். இந்த வண்டி இருக்கிற இடம் திமிரி யுவராஜ் பெஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வர வண்டியை நீங்கள் கூகுள் மேப் வழியாக வரணும்னு நினச்சா லோ பட்ஜெட் யுவராஜ்னு போட்டால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். நம்மகிட்ட இந்த புல்லட் தான் இல்லை, நிறைய புல்லட்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துச்சு இந்த தனியாக வீடியோ போட்டிருக்கேன். புல்லட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ஃபைனான்ஸ் வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸாக பார்த்தீங்கன்னா 1,00,000 1,20,000 வரைக்கும் பண்ணுவாங்க. யாருக்குன்னா ஆர்காட்லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள கஸ்டமருங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் பண்ணுவாங்க. ஸோ அதர் கஸ்டமருக்கு சிவில் நல்லா இல்லை அப்படின்னா லோக்கலில் வந்து ஒரு 60,000 80,000 பாதி கட்ட சொல்லலாம். வண்டி நல்லா இருக்குது, மிஸ் பண்ணுற வேணாம். இப்போ இது ஸ்டாப் பண்ணதுனால மார்க்கெட்டை டிமாண்டாக போயிட்டுருக்கு ஸ்ட்ரென்த் பிளாக். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ண வேணாம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் எடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நேரில் அவங்க ரேட்டு என்ன பண்ண மாட்டேன். இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது, 2 சாவியோடு இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது. நன்றி, வணக்கம்.